ஆண்டவரே, வரப்போகிற காலங்களிலும் ஆண்டவர் அப்பா, ஆண்டவரே, எந்த தீங்கும் ஆண்டவரே எங்களை துக்கப்படுத்தாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே அப்பா, எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாக மூடி ஆண்டவரை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே அப்பா, எந்த சத்துருவின் கிரியைகளுக்கு அப்பா நாங்கள் காத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே அப்பா, உமக்கு பயப்படும் பயம் எங்களுக்குள்ள எப்பொழுதும் நமக்கு கிருபை தந்து நடத்துங்க. ஆண்டவரே அப்பா, உம் வார்த்தைக்கு கீழ்ப்படி கிருபை தந்து நடத்தும். ஆண்டவரே, உமக்கு செலுத்த வேண்டிய கணத்தையும் மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஆண்டவரே அப்பா, தேடிக்கிறோம் கொள்ளவும் அழிக்கவே வந்தான் என்று இருக்கும் வரான். நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னீர். ஆண்டவரே இயேசுவே அப்பா, தேடி வருகிறவர்கள் எல்லாரும் ஜீவனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஆவிக்குரிய ஜீவனை உங்களாக பெற்றுக்கொண்டு பிறகு சரீரத்துக்குரிய காரியங்களை காண அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை ஆக்கி தந்துள்ளுங்க. ஆண்டவரே, உங்கள் நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே, எவனாங்களும் ஆண்டவரே இந்த உலகத்தின் காரியத்தில் எதை பெற்றிருந்தாலும் நிவர்த்தனையாக பெற்றுக்கொள்வான் என்று சொன்னீர். ஆண்டவரே, உலக காரியங்கள் ஆண்டவரே எங்கள் இதயம் போகாமல் உண்மையை நேசிக்க எங்களுக்கு நடத்துங்க. ஆண்டவரே, நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராகப்பா. உம் நாம மகிமைக்காக விளக்கும்படி உதவி செய்யுங்க. ஆண்டவரே அப்பா, நீரே எங்களுக்கு ஜீவன் தருகிறவர். ஆண்டவரே கர்த்தருடைய அறிவுக்கு மேலான அறிவு ஒன்றும் இல்லையப்பா. உம்மை அறிகிற அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உம்முடைய கிருபை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, வருகிற சோதனைகளிலே ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே தரித்து நிற்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அசைக்கப்படாமல் நங்கூரமாக எங்களுடைய விசுவாசம் இருக்க கிருபை தந்து நடத்தும். ஆவியானவர் ஆண்டவரே, அவர் உங்களோடு என்றென்றைக்கும் இருப்பார் என்று சொல்லப்பட்டவர். அப்பா, எங்களோடு என்றென்றைக்கும் இருங்க. ஆண்டவரை, எங்களை விட்டு பிரியாமல் எங்களோடு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே அப்பா, மனிதர்களுக்கு வராத சூழ்நிலைகள் ஒன்றும் உங்களுக்கு வரவில்லை என்று பார்க்கிறோம். ஆண்டவரே அப்படி இருக்கும் உலகத்தில் வாழ்கிற நாட்களில் ஆண்டவரே நாங்கள் பலனில்லாதவர்களாக காணப்படாமல் ஆண்டவரே பலனுள்ளவர்களாக காணப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம் ஜனத்திற்கும் உம்மை சேவிக்காதவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னீர். ஆண்டவரே எங்களை அப்பா வருகின்ற சோதனைகளிலே அப்பா ஜெயம் கொள்ள கிருபை தந்து நடத்துங்க. ஆண்டவரே, சத்துரு வெட்கப்பட்டு போக வழி செய்யும். ஆண்டவரே நாங்கள் அப்பா உண்மை குறித்தும் நாமத்தை குறித்தும் என்றென்றைக்கும் வெட்கப்படாமல் இருக்க கிருபை தந்து நடத்துங்க. தைரியம் கொள்ள கிருபை தந்து நடத்துங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள் என்று சொன்னீரப்பா. இயேசுவே அப்பா, உம்முடைய நீதியிலே நாங்கள் ஜீவன் பெறுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திலே அப்பா நாங்கள் அப்பா எங்களுடைய காரியங்களை நடப்பிக்கிறோம். உம் சித்தம் ஆண்டவரே, கர்த்தர் சித்தம் கொண்டால் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று சொன்னங்கள் என்று யாக்கோபிலே போடப்பட்டிருக்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் ஆண்டவரே பரிபூர்ணமாய் எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அப்பா உங்களுடைய சித்தம் அல்லாமல் எதுவும் நடக்காமல் காத்துக்கொள்ளுங்க. அப்படியே அவருடைய வழி தப்பி போன காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே கர்த்தர் மீண்டும் உயிர்ப்பித்து கொண்டு வாருங்க. ஆண்டவரே எங்கள் ஜீவன் உண்மையிலேயே தரித்திருக்கிறது. ஆண்டவரே எந்த தீங்குக்கும் நாங்கள் பயப்படாமல் ஆண்டவரே அப்பா உம்மோடு நடக்க கிருபை தந்து நடத்துங்க. ஆண்டவரே, நித்திய ஜீவனை தருகிறவர் நீர் அப்பா. இந்த உலகத்திற்கு மெய்யான ஒளியாக வந்தவர் நீர். ஆண்டவரே அப்பா, நாங்கள் என்றென்றைக்கும் அப்பா ஒளியிலே நடக்க எங்களுக்கு உதவி கிருபை தந்து நடத்துங்க. ஆண்டவரே அப்பா, இருளான காலம் வரும் பொழுதும் ஆண்டவரே எங்கள் விசுவாசம் ஒழிந்து போகாமல் இருக்க காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, உண்மையில் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒழிந்து போகாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுடைய வார்த்தையை தந்து கோஷிங்க. ஆண்டவரே, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னீர். ஆண்டவரே, வார்த்தையை தந்து எங்களை கோஷிங்க.
கற்பனை அஸ்திபாரமாக கொண்டு கட்டப்பட உதவி செய்ய ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே விசுவாசத்தை தந்தருளும். ஆண்டவரே அப்பா, நீர் பிதா ஒருவனை கிறிஸ்துவிடம் சேர்த்துக் கொள்ளவிட்டால் அவன் வர முடியாது என்று பார்க்கிறோம். ஆண்டவரே பிதாவே அப்பா, ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தை தந்தருளுங்க, தைரியத்தை தந்தருளுங்க. ஆண்டவரே சத்துருவின் எல்லா கண்ணிக்கும் அவளை தப்பித்துக் கொள்ள கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே ஜெபத்தை கேட்கிற தேவனே அப்பா, ஜெபத்தை கேளுங்க. ஆண்டவரே சுகத்தை தந்தருளும். ஆண்டவரே தைரியத்தை தந்தருளும். ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய ஜெபங்களை அப்பா நீ கேட்டருளுங்க. ஆண்டவரே உங்களுடைய பரிபூர்ண சித்தத்தை அவருடைய வாழ்க்கையில் நீ நிறைவேற்றுங்க, காரியங்களை வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே கர்த்தர் தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவரே தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தாமல் ஒன்றும் செய்ய மாட்டார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே காரியங்களை வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே வெளிப்படுத்தப்பட்டவை நமக்குரியது, மறைக்கப்பட்டவை ஆண்டவரை கர்த்தருக்குரியது என்று எழுதுவது போல நீர் வெளிப்படுத்துகிறதை அப்பா நாங்கள் பெற்றுக்கொண்டு அதில் மகிழ்வதற்கு உதவி செய்யும். இந்த வெளிப்பாடு ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனாக மாறும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உங்களுடைய கற்பனையை நித்திய ஜீவன் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய கற்பனைகளை நாங்கள் கைக்கொள்ள உதவி செய்க. ஆண்டவரே ஆண்டவரே மனிதனை படைக்கும் பொழுது அப்பா அவனை அப்பா எல்லாவற்றிற்கும் அதிகாரியாக நீர் வைத்து படைத்தீர். அவனுக்கு கற்பனைகளை கொடுத்தீர். ஆண்டவரே அவன் அப்பா அதை மீறும் பொழுது ஆண்டவரே அந்த அதிகாரத்தை எழுந்து போகிறான். ஆண்டவரே அந்த விடுதலை எழுந்து போகிறான். ஆண்டவரே மீண்டும் உங்களுடைய ஆவியை எங்களுக்கு தந்திருந்தீர்கள். ஆண்டவரே கர்த்தருடைய ஆவி இங்கே இருக்கிறது, அவங்க விடுதலை இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்பா இயேசுவே அப்பா, நாங்கள் ஆண்டவரே மீண்டும் ஆண்டவரே உடைய கற்பனைகளை கைக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த வாழ்க்கை நாட்களில் ஆண்டவரே எங்கள் குடும்பமாக தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமுதாய வாழ்க்கையிலும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே நல்ல ஒரு சாட்சியாக, தேவனுக்கு சாட்சியாக ஆண்டவரே, தேவனுடைய கிருபையை குமாரனுக்கு சாட்சியாக ஆண்டவரே நீர் அமைக்கிற வாழ்க்கையில் எங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறபடி ஆண்டவரே நாங்கள் நடந்து கொள்ள உதவி செய்ய. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா, பரிசுத்த வாழ்க்கையில் ஆண்டவரை கிடைக்கிற மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உலகத்தில் ஆண்டவரே கொஞ்ச காலங்களுக்கு கிடைக்கிற அந்த மகிழ்ச்சியை தேடி போகாமல் நித்தியமாய் கிடைக்கிற மகிழ்ச்சியை நாங்கள் தேடி போக உதவி செய்ய. எங்களை நித்திய ஜீவனுக்குள்ளாக அப்பா, நித்திய ஆறுதலுக்குள்ளாக எங்களை நடத்துகிற மகிழ்ச்சியை நாங்கள் தேடி போக உதவி செய்ய. உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவரே ஆண்டவரே உம் சமூகம் இல்லாவிட்டால் எங்களுக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லைப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே ஒரு நாள் அழிந்து போகும். ஆண்டவரே அழியாத ஒரே மெய்யான தேவன் நீர் அப்பா. ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிருந்து அன்பாயிருந்து ஆண்டவரே எங்களை மகிமைப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து வைக்கவே விரும்புகிற தேவன் நீர். ஆண்டவரே இப்படிப்பட்ட தேவனை அப்பா தேவனாய் கொண்டு வேறு எந்த ஜனம் உள்ளது என்று மோசே கேட்பது போலப்பா, தேவனை இவ்வளவு சமீபமாய் கொண்ட ஜனம் வேறு எங்கு உள்ளதுப்பா. அப்பா இந்த பாக்கியத்தை நாங்கள் அப்பா மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிற. ஆண்டவரே எல்லா முறுமுறுப்புகளுக்கும் எங்களை விடுதலையாக்கி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே எல்லா குழப்பங்களுக்கும் ஆண்டவரே குழப்பங்கள் வரும் பொழுதப்பா உண்மையிலே நாங்கள் அஸ்திவாரத்தை அப்பா கொள்ள கிருபை தந்து நடத்துங்க. ஆண்டவரே புயல் அடித்தாலும் மழை மோதினாலும் ஆண்டவரே அந்த வீடு விழவில்லை என்று பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் அஸ்திவாரத்திற்கு மேலாக நாங்கள் கட்டப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே எங்கள் அஸ்திவாரம் ஆண்டவரே அப்பா என்றைக்கும் ஆண்டவரே அசைக்கப்படாத பர்வதம் போல இருக்கிறது. ஆண்டவரே ஆண்டவரே சீயோனிலே அப்பா நாங்கள் ஆண்டவரே பரலோக சீயோனிலே ஒன்று சேர எங்களுக்கு கிருபை தந்து நடத்துங்க. ஆண்டவரே இந்த உலக ஓட்டத்தை முடித்து ஆண்டவரே பரலோகத்திலே அப்பா உண்மையும் ஆண்டவரே பல பரிசுத்தவான்களோடும் எல்லா சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டவரே
நாங்கள் அப்பா மீண்டும் சேரும் பொழுது கர்த்தர் அப்பா அந்த நாளை அப்பா எங்களுக்கு மனமகிழ்ச்சியாக மாற்றி தருவீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் வெட்கப்பட்டு போகாமல் ஆண்டவரே மிகுந்த ஆறுதலை பெற்று மகிழ்ச்சியை பெற்று ஆண்டவரே வந்து சேவைக்கிற சேவையை மிகுந்து தொடர உதவி செய்யுங்க, மீண்டும் தொடர உதவி செய்யும் ஆண்டவரே. இது நல்லவர் அப்பா, நல்லவர் ஆண்டவரே. சகலத்தையும் அற்புதமாய் படைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா குறைவையும் நிறைவாக்குற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா கஷ்டத்தையும் ஆண்டவரே மகிழ்ச்சியாக முடிக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா பாடுகளுக்கும் தீர்வை தருகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா சோதனைகளும் ஆண்டவரே ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை விட்டு பிரிந்து நாங்கள் செல்ல எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே அப்பா. தாவீது சொல்லுகிறது போல, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் ஆண்டவரே நீர் உம்முடைய கரம் அங்கு இருந்து பிடிக்கும் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் பாதாளத்திலே படுக்கை போட்டால் நீர் பிடிக்கிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய பரிசுத்தாவே எங்களை விட்டு எடுத்து போடாதீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய ஒளியை அப்பா எங்களை விட்டு எடுத்து போடாதீங்க ஆண்டவரே. அப்பா, நீ சொன்னது போல ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச காலம் இந்த ஒளி உங்களுடனே இருக்கிறது ஆண்டவரே. ஒளி உங்களோடு இருக்கும் பொழுதே அப்பா ஒளியிலே விசுவாசம் வையுங்கள், அப்பொழுது நீங்கள் அப்பா ஒளியின் பிள்ளைகளாக மாறுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவரே. இயேசுவே, ஒளியின் பிள்ளைகளாக நாங்கள் மாறி அப்பா எங்கள் விசுவாசத்தை தந்தருங்கள். நாங்கள் விசுவாசிக்க கிருபை தாருங்கள் அப்பா. ஆண்டவரே, அவிசுவாசங்கள் இருந்தால் அப்பா அதை மணிக்கு செய்து ஆண்டவரே அப்பா சத்தியத்திற்கு நேராக நாங்கள் நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உண்மையிலேயே நாங்கள் விசுவாசம் வைக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அந்நிய தேவர்கள் எங்களிடத்தில் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, ஒன்றான மெய் தேவனான உண்மையை அனுப்பி இயேசு கிறிஸ்துவையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீரே எங்களை நடத்தி செல்லுங்க, நீர் ஒருவரை எங்களை நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, உண்மை அறியாத காலங்களிலே ஆண்டவரே, அறியாத காலங்களிலே கர்த்தர் காணாத விருப்பம் இருந்தார். ஆனால் இப்பொழுதோ ஆண்டவரே எல்லோரும் மனம் திரும்பப்படி விரும்புகிறார் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, உண்மை அறியாத நாட்களிலே ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை அப்பா உமக்கு பிடித்தம் இல்லாமல் இருந்தது ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மை அப்பா விட்டு செல்கிற நாட்களாக இருந்தது ஆண்டவரே. அப்பா, உண்மை அறிந்த பின்பு ஆண்டவரே அப்பா நாங்கள் அப்பா உண்மை சேவைக்கு எங்களுக்கு கிருபை தந்து நடத்துங்க, பரிசுத்த வாழ்க்கையை வாழ கிருபை தந்து நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, நாங்கள் அப்பா விசுவாசத்திலே இருக்கிறோம் ஆண்டவரே. பவுல் சொன்னது போல அப்பா பயத்திருங்கள், ஏன்னா நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீங்க என்று சொல்லுகிறாங்க ஆண்டவரே. எங்கள் கிரியைகள் படி நாங்கள் நீதிமான்கள் ஆக முடியாதப்பா. உங்களுடைய இறக்கத்தின்படியே நாங்கள் அப்பா நீதிமான்களாக்கப்படுகிறோம். இயேசுவே, உங்கள் ரத்தத்தினாலே எங்களை கழுவுங்க, உங்கள் ரத்தத்தினாலே கிடைத்த பாக்கியம் ஆண்டவரே இது ஆண்டவரே. அவருடைய ரத்தத்தை குடித்தும் மாம்சத்தை பானம் பண்ணுகிற பிழைப்பான் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே மேலான ஆண்டவரே ஒரு வழி எங்களுக்கு திறந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, மிகவும் மிகவும் ஆண்டவரே இறக்கம் வைத்து இந்த வழியை எங்களுக்கு திறந்தீர் ஆண்டவரே. மிகவும் தைரியம் கொள்ளும்படி இந்த வழி எங்களுக்கு திறந்திருப்பா ஆண்டவரே. இந்த போதனைகளை அப்பா நாங்கள் ஏற்றுக்கொள்ள கிருபை தந்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, பேதுரு சொன்னது போல நித்திய ஜீவனுக்கு என்ற வசனம் வார்த்தைகள் அப்பா உங்களிடத்தில் இருக்கிறது, இதை விட்டு நாங்கள் எங்கே போவோம் என்று பேதுரு சொன்னது போல இயேசுவே, உம்முடைய போதனைகள் ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனை தருகிறதாக இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவனை தருகிற வார்த்தைகளாக இருக்கிறது அப்பா. எங்களுக்கு ஜீவனை தந்து நடத்துங்க கர்த்தர். நீர் பெரியவர் அப்பா, நீர் பெரியவர் ஆண்டவரே. ஆண்டவரே, எவ்வளோ பாடுகள் வந்தாலும், எவ்வளோ துக்கங்கள், அவமானங்கள், ஆண்டவரே கஷ்டங்கள் வந்தாலும் அது எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. நீர் ஆசீர்வதிங்க, வருகிற ஜனங்களை ஆசீர்வதிங்க. ஆனால் அதே போல் ஆண்டவரே அப்பா, உண்மை அறியாத ஜனங்கள் ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்யும். நீர் அவர்களுக்குள்ளே விசுவாசத்தை விதையுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மனிதனால் இது கூடாது, தேவன்
ஆண்டவரே, எங்களுடைய ரட்சிப்பு ஒரு அற்புதமான காரியம் ஆண்டவரே. இது மனிதன் கொடுத்து நாங்கள் பெற்றுக்கொண்டதல்ல ஆண்டவரே. நீர் எங்களுக்குள்ளே விதைத்த விதையினாலே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தை எங்களுக்குள்ளே விதையாக சென்று ஆழமாக அது ஆண்டவரே பதிய உதவி செய்ய கர்த்தர் பேசுகிறீர் என்று நாங்கள் அப்பா அறிந்து கொள்ள கிருபை தந்து நடத்துங்க. நீர் அப்பா உங்களுடைய வார்த்தையினாலே வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஏசாயா ஆண்டவரே, ஆண்டவரே அவன் ஆண்டவரே அந்த விஷயம் பார்க்கும் பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவரே அப்பா அவன் ஆண்டவரே என்னை அனுப்பும் என்று சொன்னான் ஆண்டவரே. உன் வார்த்தையினாலே நீ பேசுகிற தேவன். ஏசாயா சொன்னது கூட காலைதோறும் அவர் என்னை எழுப்புகிறார் ஆண்டவரே. கல்விமான கொண்டு நாவே எனக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னது போல அப்பா வார்த்தைகளை வார்த்தை மூலமாக எங்களோட பேசுகிற தேவன். உம்முடைய ஆவியின் மூலமாக எங்களோடு வாசம் பண்ணுகிற தேவன். உன் பிரசன்னத்தினால் எங்களை கூட்டி சேர்க்கிற தேவன். கர்த்தாவே, ஆதாம் ஆண்டவரே எழுந்து போனதை கிறிஸ்து மீட்டு கொடுத்தார் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு பாவத்தினாலே அப்பா ஆதாம் அதை ஆண்டவரே இழந்து போனான் என்று பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவோ ஆண்டவரே அப்பா அனைத்து பாவங்களுக்காக ஒரே பலியாக மாறி ஆண்டவரே கிருபைக்கு மேல் கிருபை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மை அறியாத உண்மை அறியாத ஜனங்களிடத்தில் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. நீர் உண்மை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. உன் சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும். பரிசுத்த தேவன் ஆண்டவரே, இன்னும் பரிசுத்தம் ஆக்க எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. உங்களுடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற உதவி செய்யுங்க ஆண்டவரே. சொன்னது போல பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்பது போல எங்களுடைய வாழ்க்கை மாற உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய சித்தத்தை செய்வதே எங்களுக்கு போஜனமாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தை செய்கிறது ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உன் சித்தத்தின்படி இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா அதனாலே அப்பா நாங்கள் ஜீவன் பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. ஒரு விதை தனியாக இருக்கும் பொழுது அது தனியாக விதையாக இருக்கும் அப்பா. ஆனால் அது மண்ணில் விழுந்து மரிக்கும் பொழுது ஆண்டவரே அநேக கண்களை கொடுக்கிறதாக இருக்கிறது ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாழ்க்கையாக எங்கள் வாழ்க்கை மாற உதவி செய்யுங்க ஆண்டவரே. உன் பிரசனத்தினாலே சூழ்ந்திருக்கிற வாழ்க்கையாக மாற்றுங்க ஆண்டவரே. தைரியம் கொள்ளுகிற வாழ்க்கையாக மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் அப்பா உத்தமமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உண்மையிலே நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இஸ்ரேல் நாட்டில் அப்பா 6 லட்சம் புருஷர்கள் ஆண்டவரே எகிப்திலிருந்து வளர்ந்த பொழுது ஆண்டவரே கானானுக்குள்ளாக அந்த ஆசத்தை சுதந்திரிக்க 2 பேர் மாத்திரம் சென்றார்கள் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட விசுவாசத்திலே ஆண்டவரே அவர்களுக்குள்ள வித்தியாசம் இருந்தது என்று பார்க்கிறோம். காலைமை குறித்து பார்க்கும்போது வேறே ஆவி உள்ளவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்குள்ள விசுவாசத்தை விதைங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களோட பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்றைக்கும் உம்மோடு இருக்கிற ஐக்கியத்தை நாங்கள் எழுந்து போகாமல் அதுக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை கட்டி இழுக்கிறவரே ஆண்டவரே. வேறே ஒன்றும் ஆண்டவரே எங்களை அப்பா இழுக்க முடியாத அளவுக்கு நீர் எங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, உன் கையிலே இருக்கிற ஆடாக நாங்கள் மாற உதவி செய்யுங்க ஆண்டவரே. உன் கையிலே அடங்கி இருக்கிற ஆடாகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சொன்னது போல ஆண்டவரே, பிதா எனக்கு கொடுத்ததில் நான் ஒன்றை விழுந்து போகாமல் கடைசி நாளிலே உயிர்ப்பிப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, எங்களை அப்பா அந்த நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுடைய பலன், எங்களுடைய தைரியம், எங்களுடைய ஜீவன், நாங்கள் கையில் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதித்து தந்து நடத்துங்க அப்பா. வருகிற காலங்களில் ஆண்டவரே நீர் அப்பா பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அநேகர் ஆண்டவரே எங்கள் அயலகத்தார் எல்லாரும் அநேகர் அப்பா எல்லாரும் ஆண்டவரே அறிந்து கொள்ள கிருபை தந்து நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தர் நீர் பேசும் இந்த நாட்களில் ஆண்டவரே கர்த்தரோட ஆவியானவர் அப்பா நீர் பேசுங்க ஆண்டவரே. உண்மை வெளிப்படுத்தி காட்டுங்க ஆண்டவரே.
ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை பின்பற்றும் பொழுது உலக காரியத்திலே ஆண்டவரே அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்குதோ இல்லையோ அப்பா, நித்திய ஜீவனில் அவர்களுக்கு அப்பா ஆசீர்வாதம் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை என்றென்றைக்கும் அறிந்து கொள்ள கிருபை தந்து நடத்துங்க ஆண்டவரே. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று பார்க்கிறோம் கர்த்தர். அப்பா, இந்த உலகத்திலே நாங்கள் ஆசீர்வாதங்களை பெறுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நித்திய ஜீவனில் ஆண்டவரே எங்கள் உம்மோடு இருக்கிறது நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசுகிற தேவனாக இருக்கிறீர். இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களில் அப்பா நீர் பேசுகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து ஆண்டவரே பரலோகம் சென்று பிரதான ஆசாரியராக இருந்து ஆண்டவரே எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவன் அப்பா. என்றென்றைக்கும் ஜீவித்திருந்து எங்களோடு பேசுகிற தேவனாக இருக்கிறீர். பவுலோடு பேசினீர் ஆண்டவரே. பவுல் செல்லுகிற பிரயாணங்களிலும் அவன் கைட்டு செய்த காரியங்களில் கர்த்தர் நீர் பேசினீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நாட்களில் அப்பா எங்களுக்கு அவங்க காணப்பட உதவி செய்யுங்க. பேதுருவோடு பேசினீர் ஆண்டவரே. அப்பா எங்களோட பேசுங்க. ஒவ்வொருத்தரோடையும் தனிப்பட்ட விதமாக நீர் பேசும், தைரியப்படுத்தும் ஆண்டவரே. காரியங்கள் என்னதென்று நாங்கள் அறிந்து கொண்டு இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. 1 கொரிந்தியரில் பார்க்கிறோம், தேவன் குழப்பத்திற்குரிய தேவன் அல்ல ஆண்டவரே. God is not the author of confusion but of peace. சமாதானத்திற்கு காரணராக இருக்கிறீர் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நாங்கள் தெளிவாக கேட்டு எங்களுக்கு கிருபை தந்து நடத்துங்க. எங்களுடைய காதுகளை அப்பா திறந்தருளும், எங்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. வாயையும் அப்பா நீ சொன்னீர், வாய் விரிவாய் தர நான் அது நிரப்புவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்களை திறந்த ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் ஆண்டவரே உம்முடைய குரலை அப்பா நாங்கள் தெளிவாக கேட்க மோசே முகமுகமாக பேசுவது போல ஆண்டவரே நாங்கள் அப்பா உம்மோடு ஐக்கியப்பட உதவி செய்யுங்க. முகமுகமாய் உம்மோடு பேச எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கிருபை தந்து நடத்துங்க. வருகின்ற ஜனங்களை ஆசீர்வதிங்க அப்பா. எந்த குறைகள் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா அதை எடுத்துக்கொண்டு நிறைவாக நீங்கள் அவர்களுக்கு அனுப்புங்க. தேவைகள் எல்லாம் சந்தியும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, தேவன் அப்பா பேசுகிற தேவன் மாத்திரமல்ல, வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர் என்பதை அவர்களுக்கு காட்டுங்க ஆண்டவரே. தேவராஜன் வார்த்தையில் இல்லை அப்பா, வல்லமையில் இருக்கிறது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமையை அப்பா அவர்களுக்கு காட்டுங்க. காரியங்களை மாறுதலாக முடிய உதவி செய்ய, தேவைகளை எல்லாத்தையும் சந்தியும் ஆண்டவரே. கர்த்தர் இதை செய்தார் என்று அவர்களுடைய இருதயத்தில் அது பதியும்படி இதை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இது மனிதனால் கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்று பார்க்கிறோம் அப்பா. இது தேவனே செய்தார் என்று அவர்களுக்கு அது அப்பா சாட்சியாக அதை மாற்றுங்க ஆண்டவரே. உலகத்தில் வாழ்கிற நாட்களில் அது அவர்களோடு என்றென்றைக்கும் இருக்க உதவி செய்யும். அது அவர்களுக்கு அப்பா அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அது சாட்சியாக இருக்க உதவி செய்யுங்க. இப்படியாக ஆண்டவரே கர்த்தராகிய யெகோவா அப்பா, நீங்களுக்கு நித்திய தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. தலைமுறைகளுக்கும் அப்பா தேவனாக இருக்கிறீர் எப்பயுமே ஆண்டவரே அப்பா. அதுவே உண்மை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறதாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்பொழுதும் அப்பா புதிய காரியங்களை நீ செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ சொல்வது போல புதிய ரசத்தை அப்பா எங்களுக்கு தந்தருளுங்க. புதிய திருப்தியாக எங்களை மாற்றி கிருபை தந்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே நாங்கள் கிருபை பெறுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, இந்த புதிய ஏற்பாட்டின் வாழ்க்கையில் அப்பா எங்களுடைய நம்பிக்கை அப்பா பழைய ஏற்பாட்டை காட்டிலும் நம்முடைய நங்கூரமாக இருக்க உதவி செய்யுங்க. பழைய ஏற்பாட்டில் கண்களுக்கு தெரிகிற மாதிரி அநேக காரியங்களை செய்தார்கள், அந்த பலியை செய்தார்கள், அதையெல்லாம் நிழலாட்டமாக செய்தார்கள் ஆண்டவரே. அதை காட்டிலும் நங்கூரமான கிறிஸ்துவின் ஒரே பலியாக ஆண்டவரே நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. கிறிஸ்துவின் ஒரே பலியின் மூலமாக அப்பா எங்களுக்கு வழியை தெரிந்திருக்கிறீர் அப்பா. எங்களுக்கு பிரதிநிதியாக பரலோகத்திற்கு சென்று பரிசுத்த ஸ்தலத்தில் வீற்றிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வரத்துக்கு காத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, பாதாளத்தில் இருந்த சிறைப்பிடிக்கப்பட்ட ஆத்மாக்களை அப்பா நீர் அப்பா சிறைப்பிடித்து கொண்டு சென்றீர் என்று போடப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. கர்த்தர் நீர் வல்லமை உள்ளவர் அப்பா. எங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. முற்றிலுமாக ரட்சிக்க வல்லமை உள்ளவர் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதிரி ஆசீர்வதிங்க அப்பா. வல்லமையை காட்டுங்க ஆண்டவரே. காலங்களிலே உலகத்திலே மகிமைப்படுத்தின
இக்காலத்திலும் ஆண்டவரே பூலோகத்திலும் மகிமையுள்ளவர்களாக விளக்கும் ஆண்டவரே. அற்புதங்களும் அடையாளங்களும் ஆண்டவரே நாமத்தினாலே செய்யும்படி நீர் இறக்கும் ஆண்டவரே. அப்போஸ்தலர்கள் இதை கேட்டார்கள் அப்பா. ஆண்டவரே, ஜனங்கள் உங்களை விசுவாசம் வைக்கும்படி இதை செய்யுங்க. எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. இயேசுவே, உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உயர கிருபை தந்து நடத்தும். ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.